வணக்க மக்களே. தளபதி அவர்கள் வழக்கம் போல் இறங்கி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதிரடியான ஒரு அறிக்கை, சம்பவமான ஒரு அறிக்கை, பாட்டு மூலமாகவும் சரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஸோ அந்த அறிக்கையில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்திலேருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறிய போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவதூறு பண்ணுறதே அடிப்படையாக கோட்பாடாக கொண்டுள்ள கட்சியாக இருக்கிறாங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஒரே இலக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை தூற்றுவது தான். அதாவது யாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தை தூற்றுவது தான் அவங்களோட ஒரே இலக்காக இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் முழு நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1969க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவதூறு அரசியல் கொள்கை தான் அவங்களுக்கு இப்போ ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அவங்க அந்த கொள்கையை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. மக்களோட மக்களாக இணைந்து களத்தில் நிற்கும் நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களுக்கு மூளை மழுங்கி முணக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் அதிகமாக விமர்சிக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம மீது அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகின்றனர். அது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, லேசான விமர்சனங்களை தான் வைத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாகரிகத்தோடு தான் அந்த விமர்சனங்களையும் வைத்தோம். இந்த லேசான விமர்சனத்தையே மக்கள் அந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால ப்ராப்பராக விமர்சனத்தை வைக்க முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட தலைவர்கள்லாம் கைகோத்து எந்த கொம்பனாலையும் எங்களை ஆட்சியில் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிகார மயக்கம் முழக்கத்தில் விட்டுட்ருக்காங்க. தங்களை சிறந்த கொள்கைவாதியாக காட்டுகிறதுக்காக தமிழ்நாடு, தமிழ்மொழி, தமிழ் இனம்தான் தங்கள் உயிர் என்று, மண், மொழி, மானம்தான் தங்களை தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியுள்ளனர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சியில் இல்லாத போது தமிழ் என்பதும் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண், மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம்? அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாக தான் மாறியுள்ளது. மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களம் இறங்கும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு குமைச்சலும் உளைச்சலும் தான் காரணம். வேறென்ன இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதைக் கண்டு நாள்தோறும் நாக்குளறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? பவளவிழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாடல் மூலமாக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எல்லா வகையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களோடு மக்களாக இணைந்து நின்று ஒரு முடிவு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பலமாக தான் பேசியிருக்காரு. பயங்கரமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதிரடியாகவே விட்டுருக்காரு. நேரடியாகவே காட்டமாகவே பேசியிருக்காரு. பாடல் மூலமாகவும் சரி, வரிகள் மூலமாகவும் சரி, அவரோட அறிக்கையில் பலமாக தெரியுது. ஸோ வேறு லெவலில் அடுத்த ஒரு அரசியல் கட்டத்தை நகர்த்த தளபதி அவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த அறிக்கை மூலமாக நல்லா தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்தில் என்னென்ன அரசியல் மாற்றம் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.